அங்கே நான் வடித்த கண்ணீரை டெல்லி வரையில் கொண்டு போய் சேர்த்தேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாள் நான் அழுது கொண்டே இருந்தேன். தோற்று போனதற்காக அல்ல, என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் குடிசைகளை கொடுத்து விட்டார்களே, தாக்குதல் நடத்தி விட்டார்களே, இளைஞர்களை வெட்டி காயப்படுத்தி விட்டார்களே, சாதி வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்களே என்ற கவலை. பிரச்சாரம் செய்ய தெரியவில்லை, வாக்கு சேகரிக்க தெரியவில்லை. வெறுமன கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் சிதம்பரத்திலே கொண்டு போய் என்னை விட்டு விட்டார்கள். 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கிறான் போலீஸ். மக்கள் அதை ஏற்கவில்லை. 4 மணிக்கு 5 மணி வரையில் பிரச்சாரம். 5 மணிக்கு மேல் நான் போய் படுக்க முடியாது. குளித்துவிட்டு உடனே துணியை மாற்றிக்கொண்டு தயாராக வேண்டும்.